ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம விஜயை உசுப்பேற்றி விட்டு நம்ம மல்லி மேலே கோவப்பட வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்த நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா நீங்கள் என்னன்னாலும் மல்லியை சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணுமா, மல்லிக்கு எது ஒன்றாலும் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியம்மா சும்மா கெத்தாக சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அன்னபூர்ணியம்மா எவ்வளோதான் பணம் ஆட்டியை போட்டு சைடில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல நம்மக்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டால் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசுக்கு தான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், இல்லைனா உங்களுக்கெல்லாம் சுத்தமாக மரியாதையே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் விரலை நீட்டி பேசுகிறது நம்முடைய அன்னபூர்ணியம்மாவை மனதளவில் ரொம்பவுமே பாதிக்குதுங்க. நம்முடைய மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு. அதே சமயம் நம்மளுடைய மல்லியும் பார்த்திங்கன்னா என்ன பெரியம்மாவும் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா புரிஞ்சுக்கிறாங்க, மாப்பிள்ளை நம்ம மேலே மரியாதையோடு தான் இருக்கார். ஆனால் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா நல்லா விஜய் தம்பியை உசுப்பேற்றி விட்டு மல்லி மேலேயும் நம்ம வேலையை கோவப்பட வைக்கிறாங்க. இதே கோவத்தை இதே மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். நம்ம போயிட்ட அப்புறம் எப்படியாவது இந்த வீட்டை ஆக்கிரமித்து இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டியை போட்டுக்கலாம் அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா மனசுக்குள்ள தைரியமாக நினைக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா நினைக்கிறது சரின்னு நினைக்கிறவங்க மறக்காத லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வீட்டில் இருக்க டேபிள் சேர் மாதிரி தான் நீ ஒரு பொருள், என்னை கேர் பண்ணுறன்ற பேரில் என்கிட்ட வர்றது பழகுறதுன்னு வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான், வெண்பாவை பேர் காட்டி நீ என்னை கொஞ்சம் கூட நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா நான் உங்களை நெருங்கணும்னு ஒரு காலம் நான் நினைக்கல, உங்களுக்கா என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி என்கிட்ட உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் தவிர மற்றபடி நான் வேணும்னே உங்களை பிளான் பண்ணி எல்லாம் உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி கல்யாணம் பண்ணல. இது ஆண்டவனாக போட்ட முடிச்சு, அதே மாதிரி ஆண்டவனுக்கு தெரியும் நீங்களும் நானும் எப்போ சேரணுன்றத அது அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம். நான் சதி செஞ்சு அது செஞ்சுன்னெல்லாம் சேரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி சும்மா இருப்பாலாம், இப்படி தான் பேசுவாங்க விஜய், இதெல்லாம் நம்பிடாத, இவங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்போ பார்த்தாலே பணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே தெரியாது அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா எடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவளுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி நம்மளுடைய சொத்துமே இல்லீகலாக ஆட்டிய போட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஏற்றுறாங்க. ஒரு காலம் நாங்கள் மிடில் கிளாஸ் இருந்தாலும் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். இந்த மாதிரி சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய தலைவலின்னு எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் மிடில் கிளாஸே இருந்துக்கிட்டு போகிறோம், உங்கள் பணத்தை நீங்களே வச்சு வாழ்ந்துக்கோங்க. இந்த புக்கில் என்ன 1 லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ணியிருக்குன்னு காட்டுது. அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த பேங்க்லேயே யார் இந்த புக்கை ஓப்பன் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்படி ஓப்பன் பண்ணது யாருன்னு தெரியலாலும் அந்த இது என்னுடைய பேரில் தான் இருக்குது. அந்த 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு நானே உங்களை தேடி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமாவது நம்மளுடைய விஜய் நம்ம மல்லியை திட்டாது இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மல்லி மேலே கோவப்பட்டதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாது.